பாப்பாவுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுக்குன்னு சொல்லலாமா? 2 கேரட் வந்து நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு நம்ம நார்மல் தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு கேரட்டை வந்துட்டு தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கட் பண்ண கேரட் எல்லாத்தையுமே வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச கேரட்டை வந்துட்டு ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேரட்டோட ஜூஸ் எல்லாமே கீழே வந்துட்டு இறங்கிரும். இந்த கேரட்டை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஃபேஸில் கூட நம்ம வந்துட்டு தயிர் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். இப்போ மாவுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் ஹீட் ஆனோடனே மாவை ஊற்றிட்டு நான் பாப்பாவுக்கு வந்து நெய் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து முட்டையுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. முட்டையுமே வந்துட்டு உரிச்சு வச்சுட்டேன். முட்டை பார்க்குறது கொஞ்சம் இப்படி தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு தோசையுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அது அப்படியே வந்துட்டு திருப்பி போட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி பாப்பாவுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் ஊட்டலாம். இதில் கேரட்டோட டேஸ்ட் இருக்கிறனால நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே ஆட் பண்ண